எனக்காக யாராவது இந்த காரியத்தை பண்ணுவாங்களா? அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்க. என்னை யாரும் நேசிக்கல, என்னை யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு எல்லாரையும் ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. I love you, dear. Yes. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க பிறப்பே ஒரு அதிசயம். உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க இந்த பூமிக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணிருக்காங்க. இந்த பூமியில வந்து நினைச்சு நின்னீங்கல்ல, ஆண்டவருடைய வார்த்தைய ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்பதை புரிஞ்சுக்க வச்சாரு இல்ல. எங்கேயோ வழி தப்பி ஓடினாரு போல காத்தீரே என்னை செய்தையா சுமந்தீரே போல காத்தீரே நீங்களும் அப்பாவும் மட்டும் என்னை செய்தையா சுமந்தீரே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். Thank you.
இதயத்தில் சுமந்திரீங்க. நேற்று நான், இன்னைக்கு ஜாஷுவா, நாளைக்கு யாரு? நேற்றுலாம் நானுங்க, இன்னைக்கு ஜாஷுவா மேல நிற்கிறாரு, நாளைக்கு யார் அந்த வேலை செய்யுது? நான் இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க, நான் இருக்கிற ஆண்டவரே. ஓ உமக்கு நான் இருக்கிறேன். யாரை அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாக போவான்னு சொல்லுங்க. ஒரு சத்தம் கட்டி இதோ அதிக நான் என்று சொல்லி ஒவ்வொரு ரெண்டு கடவுளை வைத்து சொல்லுங்க. இந்த கன்க்ளூஷன் பண்ணி பாஸ்ட் ஜபம் பண்றதுக்கு முன்னால எல்லாம் ஒப்பு கொடுத்தவரோட இன்னைக்கு ஒரு என்கவுண்டர். எஸ் 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 எனக்கு நானே ஒப்பு கொடுக்கிறேன் வாழ்க்கையில். ஒரு டீடெடிகேட் பண்றேன். அது உங்களுக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரம் என்னோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு ரீடெடிகேட் பண்ண என்னோட லைஃபை ஆண்டவரே இன்னும் என்னை பயன்படுத்த மாட்டேன். இன்னும் என்னை பயன்படுத்த நான் இதற்கான பாத்திரம் அல்ல. இது கிருபை இல்லாமல் ஒரு ஒன்றுமே இல்லை சுவாமி. நான் இதற்கான பாத்திரம் இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரம் இது கிருபையே வேறொன்றும் இல்லை. கடைசியாக இரண்டு கரங்களை எல்லாம் உயர்த்தி பாடவும். ஒரே மனசோடு, ஒரே ஆவியோடு, ஒரே சிந்தையோடு, ஒப்புக்கொடுத்தலோடு இன்னைக்கு நான் யூத் மீட்டிங் வந்து நான் விரும்பிய போறதில்லை சுவாமி. இன்னைக்கு ஏதோ ஒன்று என் வாழ்க்கையை சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அறியாமல் என் தேவனோடு காரியத்தை செய்து வருகிறேன். எனக்குள்ளாக ஆவியோடு கிரியேஷனை கொண்டு வருகிறேன். என் மனதில் ஏதோ ஒன்று தோற்றிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று நான் செய்ய வேண்டும். இதற்கே நாம் இதற்கான பாத்திரம் இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரம் இது கிருபையே. கடைசியா ரெண்டு கரங்கள் உயர்த்தி சேர்ந்து அப்பா என் கூட பேசினாரு, அப்பா என்னை தொட்டாரு நம்புறவங்க ஜஸ்ட் அவருக்கு ஒரு கைத்தட்ட ஆஃபரிங்கா நேசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் உங்களுக்கு மறுதளிச்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசி இருக்கலாம், நீங்க தெரியாதுன்னு கூட உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நான் உங்க பக்கத்துல அப்படியே வந்து யோவானை போல உங்களுடைய மார்பிள் அப்படியே சாஞ்சிக்க போறேன்ப்பா, அப்படியே சாஞ்சிக்க போறேன். அப்பாவுடைய இறுதி சத்தம் என்ன கேட்க தெரியுங்களா? I love my daughter, I love my son. உங்களுக்கு வயசு முக்கியம் இல்லை. நீங்க பிறந்த குழந்தையா இருக்கலாம், 99 120 வயசு தாத்தாவா கூட இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். உங்களுக்கு உங்க காது அப்படியே அப்பாவுடைய இருதயத்துல வைக்கும் போது ஒரு சத்தம் வரும், I love you, I love you, I love you. Yes, I love you. அப்படியே சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை, love you Lord, love you பா டாடி, love you. ஒரு சத்தத்தை உயர்த்தி தான் சொல்லுங்க,
love you, Daddy. Oh, thank you, Jesus.